ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோவாக இருக்குமோ அப்படி தானே தோணுது. பட் அதுதான் இல்லை. ஸோ இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க சத்தம் கேட்குதோ உள்ள? ஆமாம், இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னையோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு பெயிண்டிங் கிட்ஸ், ட்ராயிங் கிட்ஸ் அப்படி சொல்லலாம், ஸ்டேஷ்னரி திங்ஸ், என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரிஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஆமாம், வாட்டர் கலர் கேக்ஸ். நான் வச்சுருக்க வாட்டர் கலர் கேக் தான். இதோட பிராண்ட் கேமல். ஸோ இது ஒர்த்து தான். நான் ரெகுலர் பெயிண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்போவாச்சும் ஒகேஷ்னலாக ட்ராயிங் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல். நான் அக்ரலிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், வாட்டர் கலரும் யூஸ் பண்ணுவேன். பட் அடிக்கடி டெய்லி நான் பெயிண்ட் பண்ணுவேனா அப்படின்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதோ கொஞ்சம் வரைவோம், ஏதோ கொஞ்சம் பாடுவோம், ஏதோ கொஞ்சம் எழுதுவோம், லைக் கவிதை அதெல்லாம் எழுதுவோம். ஸோ ஏதோ கொஞ்சம் குக் பண்ணுவோம். இது எல்லாமே ஏதோ கொஞ்சம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சத்தை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம், நம்மளுடைய யூடியூப்ல ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த எல்எஸ் முத்து பிளாக். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ அதில் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பெயிண்டிங் அக்சசரிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அழகான பேலட்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது கலர் பண்ணி இந்த லட்சணத்தில் வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க. ரெண்டாவது என்கிட்ட இருக்கிறது இன்னொன்று அக்ரலிக். அக்ரலிக் வாங்கினேன் பாருங்க, இதுதான். ஸோ இதில் 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஒரு சில கலர்ஸ் இல்லை. அது நான் தனியாக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த அக்ரலிக் கலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் இது கேன்வாஸில் ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆர்எல்ஸ் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு க்ளாஸி ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ரீசன்னா நான் அக்ரலிக் யூஸ் பண்ணுவேன். அக்ரலிக் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக என்னைய கேட்டால். லைக் அது மாதிரி போஸ்டர் கலர் நான் வச்சுருக்கேன். அது ஏதாவது அது ஃபேப்ரிக் கலர் கூட சொல்லலாம். நார்மல் ஒரு சார்ட்டில் நான் வரைகிறேன், ஒரு பேப்பரில் வரைகிறேன் அப்படின்னா அதுக்கு போஸ்டர் கலர் போதுமானதாக இருக்கும். அக்ரலிக் பார்த்திங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி சார்ட்டு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே, சார்ட்டாக இருக்கலாம், கேன்வாஸில் இருக்கலாம், ஈவன் நம்மளுடைய டிஷர்ட்ஸு வாட்டவர் எதுலனாலுமே நம்ம வரையலாம். டிஷர்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கலர்ஸ் இருக்குது நிறைய. டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஒரு ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் பெயிண்ட் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஃபேப்ரிக் கலர்ஸ். என்னுடைய நாலேஜ், எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணுவேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க என்கிட்ட இருக்கிற இந்த அக்ரிலிக் கலர்ஸ். எல்லா கலர்ஸுமே இருக்குது. கொஞ்சம் கிட்ட வச்சு காட்டுறேன். ஸோ இதில் ஸ்கின் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர், அப்புறம் ப்ளூ இருக்குது, க்ரீன் கலர் பார்த்தீங்களா இருக்குது. நான் எதிர்பார்த்தது லைட் க்ரீன், பட் அது இல்லை. பட் நம்ம கலர் மிக்சிங்கில் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பிளாக் கலர் இருக்குது. ஸோ தேவையான ஒரு பேசிக் 12 கலர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ப்ரௌன் கலர். ஸோ ப்ரௌன் இருக்குது. அப்புறம் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தேவையான ஒரு பெயிண்டிங்க்கு தேவையான பேஸான கலர் ஒயிட்டு, பிளாக்கு, இது எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இதுதாங்க அக்ரலிக்குன்னு சொன்னது. இதை அப்படியே உள்ள வச்சிடலாம். நான் சொன்ன அக்ரலிக்குன்றது என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் என்னைய கேட்டால் ஒரு பிகினருக்கு இது போதுமானது. இதுலேயுமே இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாலாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணல. ஏன்னா நம்மளே ஒரு பிகினர் தானே, நம்ம ஒன்றும் ப்ரோ வெர்ஷன் கிடையாது ட்ராயிங்கில். நம்மளுக்கு ட்ராயிங் பிடிக்கும், அதை வரைகிறோம்.
அதனால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பிகினர்ன்றதால நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இன்னும் அட்வான்ஸ்டுலாம் இருக்குது, நம்ம போக போக இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்.